எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நடத்திய சொல் தமிழா சொல் இந்த பேச்சு போட்டியை எதற்காக சிந்திக்கப்பட்டது, அது ஏன் இந்த அளவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது, இது ஏன் மாணவர்களுக்கு மட்டும்தான் வைக்கப்பட்டது என்பதையெல்லாம் நீங்கள் சற்று யோசிக்க வேண்டும். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் என்பது அவருடைய துறைகளான பொறியியல், மருத்துவம், ஏனைய துறைகள் வல்லமை பெற்று இன்று இந்திய அளவிலும் 60 வெளிநாடுகளிலும் சென்று சேர்ந்திருக்கிறது. அதனுடைய புகழை நிலைநாட்டி இருக்கிறது. இத்தகைய சிறப்பான ஒரு பல்கலைக்கழகம் அவற்றை மேலும் சிறப்பு செய்யாமல், பெருமைப்படுத்தாமல், உயர்த்தாமல் ஏன் இந்த நிகழ்வு என்று பல பேருக்கு ஐயம் வரக்கூடும். அது ஒரு பகுதி. எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நிரந்தரமாக உலக அளவில் பேசப்பட வேண்டும், அதற்கான தரத்தை உயர்த்தப்பட வேண்டும், பெரிய அளவில் மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு பெற்றுத்தர வேண்டும். இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய அடையாளமாக இன்றைக்கி ஹிந்து பத்திரிகை பார்த்தீங்கன்னா தெரியும், 12,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தில் வேலை பெற்றிருக்கிறார்கள். ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. 1100க்கு மேல் கம்பெனிகள் மாணவர்கள் இங்கே வேலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு பகுதி. இது அல்லாமல் ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பெயரை மக்களுக்கு சென்று சேர வேண்டுமானால் ஒன்று விளையாட்டுத்துறை, மற்றொன்று நம் தமிழை வளர்த்து தமிழ்நாட்டில் இதை பெரிய அளவில் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் செய்கிறது என்ற அந்த தகவலை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ் பேராயத்தை துவங்கினோம். விளையாட்டுத் துறையில் ஏற்கனவே மிக சிறப்பான ஒரு உயர்வை நாங்கள் பெற்றிருக்கிறோம். நேரம் இருந்தால், பார்க்க விருப்பம் இருந்தால், இந்த பல்கலைக்கழகத்தினுடைய விளையாட்டுத் திறனை இங்கு பார்க்க வேண்டும். ஒலிம்பிக் அளவுக்கு விளையாடக்கூடிய அந்த பெருமையான அந்த இடம் இங்கே இருக்கிறது. என்னுடைய மாணவி ஒருவர் ஒலிம்பிக்கு சென்றிருக்கிறார் என்பதே எங்களுக்கு பெருமைதான். ஆக பல்கலைக்கழகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டதோ அதனுடைய நிலை பூர்த்தி செய்யப்பட்டு இன்றைக்கு விளையாட்டுத் துறையிலும் நாங்கள் உயர்ந்திருக்கிறோம் என்ற பெருமையை சொல்லிக்கொள்வதோடு தமிழை நாம் வளர்க்க வேண்டும், தமிழை பெருமைப்படுத்த வேண்டும், தமிழ் மக்களுக்கு இந்த பல்கலைக்கழகத்தின் மூலமாக என்னவெல்லாம் சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழ் பேராயம் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னாலே துவங்கப்பட்டது. தமிழ் பேராயத்தின் மூலமாக உலக அளவில் இருக்கிற தமிழ் மக்களுக்கெல்லாம், சான்றோர்களுக்கெல்லாம் விருது வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆண்டிற்கு ஒரு முறை விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஏறத்தாழ 25 லட்சம் அளவிலே அந்த பரிசுகள் 8 தலைப்பிலே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு பகுதியாக தமிழ் மன்றத்தினுடைய சேவையாக இருந்தாலும் கூட இந்த தலைப்பு ஏன் நான் எடுக்க வேண்டும், இதை இந்த 3 மாத காலமாக இந்த முயற்சியில் ஏன் என்னுடைய மக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்று நீங்கள் யோசிக்க வேண்டும். இங்கே மேடையிலே சிறப்பு விருந்தினராக அமர்ந்திருக்கிற என் அன்பு தம்பிகள் அண்ணாமலை அவர்கள், சீமான் அவர்கள், அவர்களை இந்த இறுதி நிகழ்ச்சியில் சேர்ந்து பார்க்க வேண்டும்
என்பது என்னுடைய ஆர்வம். ஆகவே 3 மாத கால அந்த முயற்சியின் முடிவாக இறுதி சுற்று நேற்றும் இன்றும் நடந்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்புகளோடு புள்ளி விவரங்களோடு பேசக்கூடியவர். சீமான் சொல்லுவார், ஒருவன் இந்த மண்ணிலே பிறந்து விட்டால் குறைஞ்சி 10,000 மைல்களை நடந்திருக்க வேண்டும் அல்லது பிரயாணம் செய்திருக்க வேண்டும், 10,000 புத்தகங்களை படித்திருக்க வேண்டும் என்று சொல்லுவார். அந்த வகையில் என்னை பொறுத்தவரை 10,000 மைல்களுக்கு அப்பாலும் நான் பிரயாணம் செய்திருக்கிறேன். ஆனால் 10,000 புத்தகங்களை படித்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் படித்ததாக உணர்கிறேன். காரணம், அண்ணாமலை அவர்கள் புள்ளி விவரத்தோடு சொல்லுவார், மணிக்கணக்கில் பேசுவார். அதே நேரத்தில் சீமான் அவர்கள் பேசுகிற பொழுது வரலாறுகளை சொல்லுவார், புரட்சியாளர்களை பற்றி பேசுவார், புரட்சியாளர்கள் எப்படி நாட்டை உருவாக்கினார்கள் என்பதையெல்லாம் சொல்லுவார். அவையெல்லாம் கேட்கிற போது நான் 10,000 புத்தகத்தை படித்ததாக உணர்கிறேன். ஆக அது 2 பேரையும் இந்த மேடையில் ஏற்ற வேண்டும். நான் ரசித்த விரும்பிய நாட்டுக்கு பயனுள்ள 2 இளைஞர்கள் இங்கே மேடையில் அமைந்திருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் நான் அண்ணாமலை அவர்களை பார்க்கிற பொழுது ஏதோ இன்றைக்கு அல்ல, சில ஆண்டுகளுக்கு முன்னால் மட்டுமல்ல, பிஎம் மெட்டீரியல் என்று அடிக்கடி சொல்லுவேன். அவரே தெரியும். தமிழ்நாடு இன்று ஏற்கிறதோ இல்லையோ, நாடு ஏற்றாக வேண்டும். ஒரு தமிழன் வந்து இந்தியாவை ஆள வேண்டும் என்ற நாளை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், ஏங்கிக் கொண்டிருக்கிறோம், காத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் தமிழன் எப்போ வருவானோ, இந்தியாவை ஆள்வானோ என்று நாம் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த நிலையில் இன்றைக்கு ஏதோ நான் வந்து பேரளவில் சொல்லவில்லை, என் மனதில் பட்டது, உணர்ந்தது. ஆகவே அவர் டெல்லியில் பார்த்தாலும் சரி, என் இடங்களில் பார்த்தாலும் அண்ணாமலை அவர்கள் பிஎம் மெட்டீரியல் என்று சொல்லுவேன். நான் சொல்லுகிற சில விஷயங்கள் நான் யோசிக்கிறேன் அல்ல, ஆனால் அதே நேரத்தில் நடக்கிறது, சொன்னது நடக்கிறது. உதாரணத்துக்கு பிரதிபா பட்டேல் வந்தாங்க, ராஜஸ்தான் கவர்னராக இங்கே வந்தாங்க, ஒரு கான்வகேஷனுக்கு வந்தாங்க. பிறகு அவர்கள் போன பிறகு மோடி அவர்கள் வந்தார்கள். நான் தான் அழைத்து வந்தேன் தமிழ்நாட்டுக்கு முதலாக. நாங்கள் இருவரும் மேடையிலே அமர்ந்திருக்கிறோம், நெருக்கமாக இருக்கிறோம். அவர் தாயை பற்றி அவர் பேசுகிறார், என் தாயை பற்றி நான் பேசுகிறேன். அந்த நேரத்தில் நான் சொன்னேன், இன்னும் 6 மாதத்தில் நீங்கள் பிரதமராக ஆக இருக்கிறீர்கள் என்று சொன்னேன். என்ன இப்படி சொல்கிறீங்களான்னு கேட்டார். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்துடைய மண் அப்படி, இதை யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு அடுத்த நிலை உயர்வு இருக்கிறது என்று சொன்னேன். எப்படின்னாரு, அதான் சொன்னேன். ராஜஸ்தான் கவர்னராக வந்தவர் இந்தியாவினுடைய பிரசிடெண்ட்டாக ஆனாங்க, அந்த மாதிரி நடந்ததுன்னு சொன்னேன். அதனால் அது நடந்தது. அதே போலத்தான் இன்று சொல்லுகிறேன், எதிர்கால பிரதமர் விரும்புகிறேன், நடக்க வேண்டும், தமிழ்நாடு பெருமைப்பட வேண்டும், அந்த நிலைக்கு அண்ணாமலை உயர வேண்டும், அதற்காக உழைக்க வேண்டும். பல விஷயங்கள் நமக்கே தெரியாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ மந்திரிகள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் எந்தெந்த மந்திரிகளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களால் பல பேர்த்துக்கு தெரியாது. ஒரு ஃபைன் மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் வைப்பார், அல்லது ஏதாவது பேசும்போது சொல்லுவார், தமிழ்நாட்டில் இருக்கிற 10 மந்திரிகள் 12ஆம் கிளாஸ் தாண்டாதவங்க.
நம்ம இன்றைக்கெல்லாம் பெருமையாக பேசுகிறோம், நம்மளாம் தமிழ்நாடு கல்வியிலே வளர்ந்து விட்டது, உயர்ந்து விட்டோம், மாணவர்கள்லாம் அப்படிலாம் பேசுகிறோம். நமக்கு இருக்கிற அமைச்சர்கள் அந்த அளவு படிப்பு தகுதி மட்டும் இருந்தால் எப்படி நாம் அடுத்த நிலைக்கு செல்வது என்பதையெல்லாம் நீ சிந்திக்க வேண்டும். அது உங்களுக்கு விட்டுறேன். தம்பி சீமான் அவர்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இதை வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு சொல்லுகிறேன். இவ்வளோ பேர் கைத்தட்டினாங்க, இத்தனை பேர் விசில் அடித்தாங்க. இந்த அரங்கம் 3500 பேருடைய அரங்கம். தயவுசெய்து அதை வீண் போக விட்டு விடாதீர்கள். பதினைந்து ஆண்டு காலம் விதைத்து நீர் ஊற்றி உழைத்து 15 ஆண்டு காலம் மிகப்பெரிய இரத்தத்தை உருக்கி தொண்டையை வறட்சி செய்து இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். ஏதாவது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட கட்சியில் அது விதைத்து விட்டீர்கள். 15 ஆண்டு காலம் அந்த அருமையான அந்த வயலில் தேக்கு மரமல்ல சந்தன மரத்தை வைத்தீர்கள். 15 ஆண்டுகளில் அந்த சந்தன மரம் அறுவடை செய்வதற்கு தகுதியான மரம். அதை தயவு செய்து அதை வீண் போக விட்டு விடாதீர்கள். இது உங்களுக்காக சொல்லவில்லை, சீமானுக்காக சொல்லவில்லை. சீமான் நாளைக்கு இந்த பொறுப்புன்னு சொல்ல, தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள், தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்றுங்கள். எங்களை போன்றவெல்லாம் ஏன் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமண பக்கம்லாம் ஊழல். தமிழ் நம்மெல்லாம் பேசுகிறோம், தமிழை பற்றி இவருக்கு செந்தமிழ் சீமான்னு பேர். ஆனால் அன்றைக்கி தமிழே உச்சரிக்க வராத, பேச முடியாத அவர்களெல்லாம் இன்றைக்கு நாடாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ நாங்கள் கூட சொன்னேன், எனக்கு எல்லாத்துக்கும் போர் அடிக்குது பார்த்துட்டா. தொடர்ந்து 55 வருஷம் 60 70 வருஷம் ஆச்சு போச்சு. எப்படி உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்? அதே முகம், அதே கட்சி, அதே கொள்கை, எப்படி பிடிக்க? அப்போ என்ன, நாம் வளரவில்லையா? தமிழ்நாட்டு மக்கள் இன்னும் வளரவில்லையா? நாங்கள் கூட பாடத்திட்டத்தை மாற்றிக்கிறோம். பல்கலைக்கழகத்தில் தண்ணி கொடுப்பா, பல்கலைக்கழகத்தில் நாங்கள் யாருக்கும் பாடத்திட்டத்தை மாற்றி கொடுப்பார்கள் என்று எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த வளர்ச்சிக்கேற்ற மாற்றம் வருகிற போதெல்லாம் நாங்களே எங்களுடைய பள்ளிக்கூடங்களுடைய சிலபஸை மாற்றிக்கொள்கிற உரிமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால் மாற்றிக்கிட்டே இருக்கிறோம், இல்லைன்னா சமர்ப்பித்து போயிடும். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தானே ஏனோ தெரியல, 75 வருஷமாக பார்த்த அதே ஆட்கள், பார்த்த அதே கொள்கை, பார்த்து அதே மாதிரி பேச்சு. ஆனால் இருந்தாலும் அவங்களை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறோம். காரணம், ஒன்று நாம் வளரவில்லை, அல்லது அவர்கள் அவங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பொருள். அதனால் ஒரு முறை வந்தார், சீமானை பார்த்தார் ஒரு காரணத்துக்காக. வரும்போது சொன்னேன், இன்றைக்கி அவர் வந்ததை பற்றி பேசணும். அடுத்து சொன்னேன், தமிழ்நாடு பேச்சால் ஆட்சியை பிடித்தது. தமிழ்நாடு பேச்சு ஆற்றலால் தமிழ்நாடு ஆட்சியை பிடித்தது. பேச்சால் வந்த ஆட்சியை பேச்சால் ஆகிய உங்களால் தான் வெளியேற்ற வேண்டும். எப்படி முல்லை முள்ளால் எடுக்க வேண்டுமோ அதேபோல் பேச்சாற்றல் கொண்ட நீங்கள், உங்களை விரும்புகிறார்கள், மக்கள் விரும்புகிறார்கள். அதே நேரத்தில் உங்கள் பேச்சால் மக்கள் இன்றைக்கி இளைஞர்களெல்லாம் ஈர்க்கப்பட்டு இருக்கிறார்கள். அதற்கான வேகம் தெரிகிறது. ஆனால் வேகமாக இருங்கள், வேகம் போதாது, விவேகம். எனக்கு தெரியாத எதை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம்.
சொல்கிறதுக்கு தகுதி இருக்குது, ஒரு விருப்பம் இருக்குது, உரிமை இருக்குது. ஆக விவேகத்தோடு இருங்கள். விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம் இல்லையா? விவேகமற்ற வீரம் முரட்டுத்தனம். ஆகவே ஒற்றுமையாக இருந்து எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்து நல்லவர்களோடு சேர்ந்து நாட்டுக்கும் பெருமை சேர்த்து கோடான கோடி மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அந்த மாற்றத்திற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நாங்கள் ஏன் தேவை செஞ்சோம்? எதை நான் சொன்ன மாதிரி ஹிட்லர், அதே போல் பாரக் ஒபாமா, அண்ணா அவர்கள்லாம் மிக சிறந்த பேச்சாளர்கள். இன்றைக்கு செயலாளர்களாக இருந்தாலும் அவங்க செயலுக்கு அப்புறம் தான் தெரியும். இன்றைக்கு பேச்சுக்காக, நல்ல பேச்சை கேட்பதற்காக நல்ல பேச்சாளர்களை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் தான் இந்த தமிழ் பேராயத்தின் மூலமாக தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு பேச்சாளர்களை உருவாக்க முடியுமோ அதை உருவாக்கி தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி. என்னை பொறுத்தவரை இந்த முயற்சியின் மூலமாக வருங்காலத்தில் ஏறத்தாழ 2000 பேர் ஆர்வப்பட்டு கலந்து கொண்டு இன்றைக்கு அது 72 பேராக முடிவுற்று, இத்தனை பேரும் 72 பேரும் வருங்காலத்தில் நல்ல பேச்சாளர்களாக, முடிந்தால் அரசியல் தலைவர்களாக வர வேண்டும். ஆகவே மாற்றம் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டும். அதற்கான சிறு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இந்த முயற்சி. சொல் தமிழா சொல், அது மிக மிக சிறப்பாக எங்களுடைய பேராய தலைவர் நாகராஜன் அவர்கள் மிக சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் 7 மண்டலமாக பிரிக்கப்பட்டு அத்தனை பகுதிகளுக்கும் சென்று இந்த கருத்தை சொல்லி எண்ணற்ற மாணவர்களுடைய விவரங்களை நாம் திரட்டி இன்றைக்கி முடிவுகளை சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான பரிசீலனை அவர்கள் பெற இருக்கிறார்கள். இந்த முயற்சியில் ஈடுபட்ட அத்தனை மாணவர்களையும், வெற்றி பெற அத்தனை மாணவர்களையும் பாராட்டுகிறேன். அதற்கு உறுதுணையாக இருந்த அவங்க பெற்றோர்களையும் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். இந்த முயற்சி தொடரும். சொல் தமிழா சொல் 2025 சொல்லும்போதே தொக்கி நிற்கிது. சொல் தமிழா சொல் 2025 ரொம்ப அழுத்தமாக சொல்லுவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? பார்ட் 2, பார்ட் 3 போகுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு தொடரும். தமிழ்நாட்டில் எண்ணற்ற இளைஞர்களையும் பேச்சாளர்களையும் அறிமுகப்படுத்த வேண்டும். அதன் மூலமாக தமிழ்நாட்டில் பேச்சாளர்கள் கொண்ட தமிழர்கள் நிறைய வர வேண்டும். அவர்களுக்கு அரசியல் பங்கு பெற வேண்டும். நாட்டு அரசியல்னு சொல்லும்போது என்ன திடீர்னு அரசியல் இல்லாமல் நீயும் இல்லை, நானும் இல்லை. போட்டிருக்க சட்டை, வாங்குகிற கர்ச்சிப்பு எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. அரசியல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் அறியாமையில் இருக்கிறீர்கள் என்று பொருள். அந்த அறியாமை நீக்கிற வகையில் நீங்கள் இன்றைக்கெல்லாம் வருங்காலத்தில் முதல்ல அரசியல் இல்லைன்னா நீங்கள் நல்ல வாக்காளர்களே இல்லை. யார் நல்லவன் கட்டவன், என்ன கட்சி, அதெல்லாம் இருக்குது. இன்னும் இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பல பகுதிகளில் நான் பார்க்கிறேன். இன்னும் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிறதா நினச்சிட்ருக்கான். அவர்களுக்கும் வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் வறுமையை பயன்படுத்தி கொண்டு, வறுமை தானாக வரல, வறுமையை உண்டாக்குனவர்களே நம்ம தான். தமிழ்நாட்டில் வறுமையை உண்டாக்கியவர்கள் நாம் தான். உண்டாக்கிய அவர்களே அதை பயன்பெறுகிறார்கள். வறுமையை பயன்படுத்தி கொண்டு அந்த நேரத்தில் மக்கள் உங்களிடம் என்னிடம் வாங்குகிற வரியில் இருந்து ரொம்ப ஒரு அம்மா அருமையாக பேசினாங்க. அந்த வேறு மாதிரி சொல்லாமல் வாக்குக்கு தொகை கொடுப்பது என்பதெல்லாம் சொன்னாமல் ரொம்ப அழகாக ஒரு அம்மா பேசினாங்க. தெரியல, அந்த மாதிரி நிலை இல்லாமல் வர வேண்டும். தமிழ்நாட்டு நல்ல ஆட்சி மலர வேண்டும். அது விரைவில் மலர வேண்டும். மேடையில் அமர்ந்திருக்கிற அவர்களால் ஒன்று சேர்ந்து மலர வைக்க வேண்டும். அதன் மூலமாக நாடு பயன்பெற வேண்டும். அதன் மூலமாக நாங்களும் பயன்பெறுவோம். காரணம், உங்களை போன்று நாங்களும் இந்த நாட்டிலே மாற்றம் வராதா என்று காத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையிலே இதை சொல்லுகிறேன்.
இங்கே வந்து பெருமைப்படுத்திய பெருமைக்குரிய கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, இந்திய ஜனநாயக கட்சி, எங்களுடைய இந்த இந்திய ஜனநாயக கட்சி சொல்லும்போது எங்களுடைய எதிர்கால நோக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றல்ல நாளை, இன்னும் 100 ஆண்டுகள் கழித்து இந்திய ஜனநாயக கட்சி நாடாள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இதை ஆரம்பித்திருக்கிறோம். அது நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வைரத்தை பட்டை தீட்டுவது போல தீட்டி ஒரு காலத்தில் எங்கள் நோக்கம் நிறைவேறும். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் அந்த குழுமம் இந்த நாட்டிலே இருக்கிற வரை இந்திய ஜனநாயக கட்சி இருக்கும். அந்த நேரத்தில் பெருமைக்குரிய என் தம்பிமார்கள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து அதை செய்து முடிப்போம். ஒரு தமிழன் இந்தியாவை ஆளுவான், தமிழன் விரைவிலேயே தமிழ்நாட்டை ஆளுவான் என்ற பெருமையோடு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டவங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.